வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. உங்கள் எல்லாரையும் பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் தெரியுமா? சின்ன வயசு எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் கேட்பேன், தாத்தா ஓட்டு போகிறது நம்ம ஏன் வெளியே சொல்லக்கூடாது, அது நம்ம உரிமை தானே. அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், ஓட்டு போகிறது நம்ம உரிமை தான் தம்பி. ஒரு வேளை நீ டிஎம்கேக்கு ஓட்டு போட்டான்னு வெளியே வந்து சொல்லி அந்த டைமில் ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டா நம்மளை அந்த ஏரியாவில் வாழ விட மாட்டாங்க. ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன்னு வெளியே வந்து டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா உன்னை உயிரோடு இருக்கவே விட மாட்டாங்க. அதனால தான் நம்ம உரிமையை வெளியே சொல்லக்கூடாது, சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு சட்டத்தை உருவாக்கி வச்சாங்க. அது நம்ம சேஃப்டிக்காக. அப்போ நாங்கள் தாத்தாவை கேட்டேன், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அந்த ஓனர் சொல்கிறதும் அந்த மேனேஜர் சொல்கிறது தான் நம்ம கேட்போம். சிஎம்மாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், சேர்மனாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் நம்ம ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வைக்கிறோம். நம்ம தானே ஓனர், அவங்க நம்ம கீழே தானே வேலை செய்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? நம்மளை பார்த்து தானே அவங்க பயப்படணும். அதுதானே ரூல்ஸ். அந்த ரூல்ஸையே தப்பாக போட்டு வச்சுருக்க இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தாத்தாவை கேட்டேன். அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், ஓட்டு போடுற வர உன்னை வந்து எஜமானா பார்ப்பாங்க, ஓட்டு போட்ட பிறகு பிச்சைக்காரனை விட கேவலமாக பார்ப்பாங்க. அதை மாற்றணும்னா நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, நம்ம உரிமையை கரெக்டான ஒருத்தனுக்கு போடணும். நீ கரெக்டான ஒருத்தனுக்கு ஓட்டு போடுவியான்னு எங்கள் தாத்தா அப்போ கேட்டார். இப்போ நான் கரெக்டான ஒருத்தருக்கு ஓட்டு போட போகிறேன். இந்த எலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? உங்கள் உரிமையை நீங்கள் எல்லாருமே தைரியமாக சொல்கிறீங்க. இதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தையும் தைரியமாக கேளுங்க. அது எவனா வேணா இருக்கட்டுமே, நீங்கள் கேட்டால் மட்டும்தான் மாறும், கேட்காட்டி எதுவுமே மாறாது. அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, விஜய் சாருக்கு வர்றது ரசிகர் கூட்டம், இது ஓட்டா மாறாதுன்னு. ஓட்டா மாதிரி பல நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன் தெரியுமா? என்னைக்கு உங்கள் உரிமையை நீங்கள் சொல்ல வச்சிங்களோ, சொல்ல வச்சாரோ எங்கள் தளபதி, அப்படியே எங்கள் தளபதி ஜெயிச்சிட்டாரு. எங்கள் தளபதி மக்கள் உரிமையை மக்கள் வாயாலே சொல்ல வச்சுட்டாரு. இதுலேயே அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் எலெக்ஷன்லாம் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மக்கள் மனசை ஜெயிச்சாலே எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிடலாம். நான் ஒன்று மட்டும் கடைசியாக சொல்ல நினைக்கிறேன். ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் கட்சி நினச்சி ஓட்டு போடுறாங்க, கலைஞர் கட்சின்னு ஓட்டு போடுறாங்க. ஸ்டாலின் சாரும் எடப்பாடி சாரும் அந்த இரட்டை இலையும் உதயசூரியனையும் ஒதுக்கி வச்சுட்டு புது சின்னத்தில் வந்து நிற்க சொல்லுங்க, ஒரு ஓட்டு விழுதான்னு பார்க்கலாம். ஆனால் எங்கள் தளபதி சின்னமே இல்லாட்டியும் ஓட்டு விழும். யார் உண்மையான தலைவன்னு இன்னும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் ரெடியா? நான் ரெடி.